அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துடலாங்க. 12 ராசிகளுக்கு எந்த ராசிகளுக்கு நன்மையாக இருக்கும், எந்த ராசிகள் கொஞ்சம் கவனமா இருக்கும்ன்றத பார்த்துடலாம். என்ன நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், எந்த நட்சத்திரம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ன்றதையும் பார்த்துடலாம். 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாவரார். 2025 நவம்பர் மாசம் 28ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஒரு 4.5 மாசம் சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார். இந்த வக்ரம் இருக்குதே, இது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க. வக்ரம் சாதாரண விஷயம் கிடையாது. 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி நடக்கக்கூடிய ராசிகள்ல முக்கியத்துவம் பெறுது. இந்த ராசிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நன்மையும் ஏற்படும், தீமையும் ஏற்படும். 12 ராசி அன்பர்களுக்கும் ஏகப்பட்ட நன்மையும் ஏற்படும், ஏகப்பட்ட இதுவும் ஏற்படும். இந்த வக்ரகதி இருக்குது, நிறைய இந்த 4.5 மாசத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படுங்க. இது சில பேருக்கு இந்த வக்ரகதி ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டா அமையும். சில பேருக்கு இது மிகப்பெரிய சோதனை காலமா அமையும். இப்போ ஒரு 10 நாள் ஆகுது வக்ரமாய். கடந்த ஒரு 10 நாள்லயே நீங்க பார்க்கலாம், எல்லா ராசிக்காரங்க பார்க்கலாம், உங்க வாழ்க்கையில சில பேருக்கு நிறைய மாற்றங்கள் இந்த 10 நாள்லயே ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். வரக்கூடிய இந்த 4.5 மாசத்தை நல்லா நோட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, நன்மையாக இருக்குதா கெட்டதா இருக்குதான்றத நோட் பண்ணுங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதுல என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, நல்லா போயின்னு இருக்கிற ராசிக்கு திடீர்னு சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நெகட்டிவா இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா சில ராசிக்கு 7.5 சனி நடக்குது, சில ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, சில ராசிக்கு கண்டக சனி நடக்குது. இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப பிரச்சனையில இருப்பாங்க. இவங்களுக்கு திடீர்னு பெரிய நன்மைகள் நடக்கும். இந்த வக்ர சனியில பெரிய பணம் வருங்க. திடீர்னு வேலை கிடைக்கும். இவ்வளவு நாள் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கும், திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும், திடீர்னு விருது அறிவிப்பாங்க, திடீர்னு பெரிய பணம் வரும். இந்த லாட்டரி சீட்டு எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கும். திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும், திடீர்னு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். இதுல என்னன்னா ஒரு சூப்பரான விஷயம்னா, நிறைய பேருக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துன்னு இருப்பாங்க, பையன் பார்த்துன்னு இருப்பாங்க, கல்யாணம் ஆகாது. இந்த வக்ரகதியில தான் கல்யாணம் நடக்கும். சோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சனி பகவான் வக்ரம் அடையிற காலகட்டம், கோச்சார காலகட்டம் சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதே வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டுவாங்க, வம்பு வழக்குல மாட்டுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மிதிக்கிற மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுற மாதிரி இருக்கும், ஏதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு வரும், ஏதாவது தேவையில்லாம உங்க காரை யாராச்சும் இடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வேலை இழப்பு ஏற்படும், திடீர்னு ஏதாவது பண செலவுகள் ஏற்படும். அனைத்து ராசிகளுக்கும் இது நடக்கும். அதுவும் முக்கியமாக இந்த வக்ர பயிற்சி பலனை யார் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கும்பராசி, மீனராசி, மேஷராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னிராசி, இந்த ராசிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கும்பராசி, கடந்த காலத்துல நீங்க 7.5 சனியில ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தீங்க. இந்த வக்ர பயிற்சி பலன் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய பணத்தை கொடுக்கும், திடீர்னு வேலை கிடைக்கும், திடீர்னு குழந்தை இல்லாதவங்களுக்கு, ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த மீன ராசி கடுமையான பிரச்சனையில இருக்கிறாங்க, ஜென்மசனியில இருக்கிறாங்க, கடுமையான வேதனையில இருக்கிறாங்க, ஒரே போராட்டமா இருக்குது அவங்க வாழ்க்கை. இந்த 4.5 மாசம் அவங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் ஏற்படும், திடீர்னு பணம் வரும். சில பேருக்கு 7.5 சனி நடந்துன்னு இருக்கும், அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கும். நம்மளுக்கு 7.5 சனி தான் நடக்குதான்ற ஒரு கேள்வியே வரும். என்ன இது எல்லாமே நல்லதுன்னு நடக்குது, திடீர்னு பசங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், உங்க பொண்ணுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்து திடீர்னு இப்போ கன்சீவ் ஆவாங்க, நிறைய மாற்றங்கள் நடக்குங்க. அதே மாதிரி நீங்க இந்த 4.5 மாசத்துல நிறைய பிரேக்கிங் நியூஸ் பார்ப்பீங்க. உலகத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும், ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். அதனாலதான் ஒரு 10 நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த வக்ர பயிற்சி பலன் உலகத்திலேயே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். திடீர்னு ஏதாவது போர் ஸ்டார்ட் ஆகலாம்,
திடீர்னு சில நாடுகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும், திடீர்னு சில நாடுகளுக்கு பெரிய கெட்ட விஷயம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இருக்கிறாரு, அவர் ஒரு சூப்பரான ஒரு கிரகங்க. கர்மா சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். வெளிவராத குற்றங்கள் வெளியில கொண்டு வருவார். இத்தனை நாள் சட்டத்தின் பிடியில தப்பிச்சுன்னு இருந்தவங்க திடீர்னு மாட்டுவாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு தப்பிச்சுன்னே இருப்பான், போலீஸ் கிட்ட மாட்டவே மாட்டான், திடீர்னு மாட்டிப்பான். பல நாள் திருடின்னு இருப்பான், பைக் திருடின்னு இருப்பான், நகை திருடின்னு இருப்பான், திடீர்னு மாட்டிப்பான். இந்த மாதிரி சனி பகவான் கர்மகாரகனுங்க. பூரா கர்மத்தையும் அவர் தான் வச்சுன்னு இருக்கிறார். ஒரு மனிதன் என்னெல்லாம் தப்பு பண்றாங்களோ, என்னெல்லாம் கர்மா பண்றாங்களோ, பெண்கள் விஷயமா இருக்கட்டும், பொருள் விஷயமா இருக்கட்டும், இன்னொருத்தவங்களுக்கு துரோகம் பண்றதா இருக்கட்டும். நீங்க இந்த HR எல்லாம் இருக்கிறீங்க பாத்தீங்களா, இப்போ ஒரு மனிதனை வேலையை விட்டு தூக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சில பேரை நீங்க வேலையை விட்டு தூக்குறது அது உங்களுக்கே மிகப்பெரிய கர்மாவா சேர்ந்துரும். நல்லா வேலைக்கு போயின்னு இருப்பீங்க, நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க, திடீர்னு வேலை போயிடும், திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். சொல்லுவாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, சார் நான் CEO பொசிஷன்ல இருந்தேன், திடீர்னு வேலை போயிடுச்சு, என்ன காரணம்னே தெரியல அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ இந்த கர்மகாரகன் 7.5 சனிலையும் ஒரு வேலையை செய்வாரு, அஷ்டமத்து சனிலையும் ஒரு வேலையை செய்வாரு, கண்டக சனிலையும் ஒரு வேலையை செய்வார். ஓகே, இவரு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, நான் சொல்றேன். சனி பகவான் உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தா இந்த வக்ர காலகட்டம் உங்களுக்கு நன்மையை செய்யும். சனி பகவான் உங்க ஜாதகத்துல அஸ்தங்கமா இருந்தா இந்த காலகட்டம், இந்த 4.5 மாசம் உங்களுக்கு யோகத்தை செய்யும். சனி பகவான் உங்களுக்கு அவயோகரா இருந்தாருன்னா, உங்க லக்னத்துக்கு அவர் அவயோகரா இருந்தாருன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மை நடக்கும். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி அடைஞ்சிருக்கிறார், உங்க ஜாதகத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார், நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறார், உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் உங்க ஜாதகத்துல திருப்பலம் அடையாம பாப கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு திருக்பலமா இருப்பார், நல்லா இருப்பார், யோகரா இருப்பார், உங்க லக்னத்துக்கு யோகரா இருப்பார், திருக்பலம் அடைஞ்சிருப்பார். இந்த காலகட்டத்துல தேவையில்லாத இந்த 4.5 மாசத்துல சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு பாத சனி நடந்துன்னு இருக்கு, மீன ராசிக்கு ஜென்ம சனி நடந்துன்னு இருக்கு, மேஷ ராசிக்கு விரைய சனி 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 3 ராசிக்குமே கும்பம், மீனம், மேஷம் 3 ராசிக்கும் 7.5 சனி தான். அதுல ஒருத்தருக்கு பாத சனி, கும்பத்துக்கு பாதம், மீனத்துக்கு ஜென்மம், மேஷத்துக்கு விரையும். இந்த 3 ராசிகள்ல நீங்க கஷ்டத்துல இருந்துன்னு இருக்கீங்கன்னா இந்த 4.5 மாசம் உங்களுக்கு ரிலீஃப் தரும். சரி, நான் மேஷ ராசி தான், எனக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆன எஃபெக்டே தெரியல, நான் ஜாலியா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஏற்படலைன்னா இந்த 4.5 மாசம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் வீடியோல சில பலன்களை ஓப்பனா சொல்லிடுறேன், நடக்கிறத சொல்லிடுறேன், ரைட்டா? ஆனா இப்படிலாம் மத்தவங்க சொல்ல மாட்டாங்க, வெறும் நல்லதை மட்டுமே பாலிஷாவே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஜோதிடத்துல இருக்கிற எவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயங்கள் மறைஞ்சி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது, இந்த ரகசியத்தெல்லாம் சொல்றது, ரைட்டா? இதெல்லாம் நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இவர் நெகட்டிவா சொல்றாருன்னு, நெகட்டிவா இருக்கிறத சொல்றோம், எல்லாருமே இருக்கிறது சொல்றது இல்லையே. ராசி பலன் பார்த்தோம்னா எல்லாம் அஷ்டமத்து சனி நடக்கிற ராசிக்கு பணம் கொட்டுன்னு சொல்லிட்டு வருது, ஜென்ம சனியில அவஸ்தப்பட்டுன்னு இருக்கு ஒரு ராசி, அந்த ராசிக்கு ஏகப்பட்ட யோகம் நடக்குதுன்னு சொல்றாங்க, ரைட்டுங்களா? இந்த மாதிரிலாம் மாத்தி பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ இந்த 7.5 சனி நடக்கும் போது ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, திடீர்னு நல்லது நடக்குங்க, திடீர்னு பண வரவு ஏற்படும், திடீர்னு ஒரு நன்மையான விஷயங்கள் ஏற்படும். ஏன் திடீர்னு ஒரு நிலம் வாங்குவீங்க, ஒரு பிளாட் வாங்குவீங்க, எங்கன்னா பாப்பீங்க, ஏதாச்சும் ஒரு நிலம் பாப்பீங்க, ஏதோ கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கு வாங்கி போடுவோம்னு சொல்லி வாங்கி போடுவீங்க. ஏதாச்சும் ஒண்ணு, ஏதாச்சும் ஒரு பிசினஸ் கூட பண்ணுவீங்க. ஏதோ ஒரு நன்மையான விஷயம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு டைம்ல நடக்கும். திடீர்னு ஒரு வாகனம் வாங்குவீங்க, ஒரு பைக் வாங்குவீங்க, ஒரு கார் வாங்குவீங்க. இப்போ இந்த வக்ர பயிற்சி பலன் சில பேருக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும், சில பேருக்கு மிகப்பெரிய தீமையை செய்யும் சொன்னேன். இந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு மேல தர்மசாலால
ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. நீங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ரொம்ப அங்க வந்து அதிகாரம் பணத்தெல்லாம் கையில வச்சுக்கின்னு ரொம்ப மனுஷன் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு சில தப்புகள் பண்ணியிருக்கிறாங்க, அநியாயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப மாட்டினாங்க பாருங்க. இந்த சனி பகவான் விடமாட்டாருங்க. அவர் வந்து விடுறா மாதிரி தெரியும், ஏமாத்துற மாதிரி தெரியும். ஆனா அடிக்கிற அடி ரொம்ப மரண அடியா இருக்கும். இந்த மாதிரி தப்புலாம் பண்றவங்களெல்லாம் பல ஜென்மத்துக்கு வச்சு செய்வாரு. நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்க இத்தனை கொலை பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணின்னு இருக்கிறாரு, கடவுள் என்ன பண்ணின்னு இருக்கிறாருலாம் நீங்க நினைப்பீங்க. அவங்க எல்லாம் ரொம்ப வெறியா இருப்பாங்க. பல ஜென்மத்துக்கு பிறக்க வச்சு காலி பண்ணி அனுப்புவாங்க. அவங்களுடைய விளையாட்டெல்லாம் இவங்களுக்கு அவரை பத்தி தெரியாம இவங்க பிளே பண்ணின்னு இருக்கிறாங்க நிறைய பேர். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு திடீர்னு பதவி ஏற்படும். நம்ம முதலமைச்சர் திடீர்னு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துன்னு இருக்காரு. பாத்தீங்களா, அந்த வக்ர பயிற்சி பலன் நல்லா இருக்கிறவங்கள திடீர்னு மாத்தி விடும். நல்லா இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க, ஏகப்பட்ட கடன்ல இருப்பாங்க, திடீர்னு பண வரவு வருங்க. ஏகப்பட்ட ஒரு கடனே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கும், திடீர்னு கடன் வரும். பிசினஸே ஓடாம இருக்கும், திடீர்னு பார்த்தா பிசினஸ் ஓடும், திடீர்னு ஒரு சப்போர்ட் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. எல்லாம் ஆக்சுவலி இந்த 4.5 மாசத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் உறுதி. சரிங்களா? இப்போ என்ன ராசிக்கு எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும்ன்றத பார்த்துடலாம். மேஷ ராசிக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையா சொல்ல போனா நல்லா இல்லை. நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஆனா அது நல்லா இல்லை, அது உங்களுக்கு சொன்னா புரியாது. ரிஷப ராசிக்கு நல்லா இருக்குங்க. இந்த வக்ர பயிற்சி பலன் ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு. மிதுன ராசிக்கு சூப்பரா இருக்கு. மிதுன ராசிலாம் நல்லா ரிஸ்க் எடுக்கலாம். உங்களுக்குலாம் இப்ப தசாபுக்தி நல்லா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம். மிதுன ராசிக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. கடக ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா முன்னாடி போன சனி பகவான் அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடிஞ்சது, இப்ப திடீர்னு ரிவர்ஸ்ல வராரு. அதனாலதான் இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டேன். ஆயிலிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். இந்த வக்ர பயிற்சி பண்ணலாம் கணக்குல வச்சுதான் சொல்றது. சோ அந்த கடகராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிம்ம ராசி கண்டிப்பாக கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்கு கொஞ்சம் ரிலீஃப். இந்த வக்ர பயிற்சி பலன் இந்த 4.5 மாசம் கன்னி ராசிக்கு கண்டக சனி நடக்குது, ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். துலா ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி பலன் சூப்பரான பலனை செய்யும், ஃபேண்டாஸ்டிக்கான பலனை செய்யும். துலா ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனையில மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. 4.5 மாசம் கழிச்சு நீங்களே வந்து சொல்லுவீங்க பாருங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாற்றத்துக்கு. சின்ன பிரச்சனை தான், பெருசா எல்லாம் கிடையாது. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு அஷ்டமத்து சனி 7.5 சனி தான் பெரிய பிரச்சனையை கொடுக்கும். விருச்சிக ராசி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன பண இழப்பு, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆச்சுங்க, அந்த 4 மாசத்துல இந்த மாதிரி ஆச்சுன்னு ஏதாச்சும் சொல்லுவீங்க. தனுசு ராசிக்கு சூப்பரா இருக்கு. தனுசு ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்கு. மகர ராசிக்கு ஃபேண்டாஸ்டிக், ஓஹோன்னு இருக்கு. 12 ராசிகள்ல சூப்பரா இருக்கிற ராசின்னு சொன்னா மகர ராசியை சொல்லலாம், ரிஷப ராசியை சொல்லலாம், மிதுன ராசியை சொல்லலாம். கவனமா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம். சூப்பரா இருக்கு. என்ன நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. இந்த 4.5 மாசம் சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து இந்த நல்லா இருக்கிற ராசி சூப்பரா இருக்குதுன்னு ராசி சொன்னேன், சூப்பரா இருக்குன்னு நட்சத்திரம் சொன்னேன். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இப்ப நான் இன்னொன்னு சொன்ன பாருங்க, சனியோட பொசிஷன். சனி பகவான் உங்களுக்கு வக்ரமா இருக்கிறாரு, யோகத்தை செய்வார். சனி பகவான் உங்களுக்கு அஸ்தங்கமா இருக்கிறாரு, யோகத்தை செய்வார். இந்த மாதிரி விஷயங்களும் உள்ள வரும். பிளஸ் கர்மா, கர்மா தான் மெயின். சனி பகவான் ஜாதக கட்டத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம். சனி பகவான் நீங்க பிறக்கும் போது நல்ல பொசிஷன்ல இருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க ஏகப்பட்ட கர்மா பண்றீங்க, அவர் ஃபேஸே வேற மாதிரி காட்டுவார். அதனாலதான் இந்த சனி பகவானை பார்த்து பயப்படுறதுக்கு ரீசனு, போன ஜென்மத்தோடைய கர்மாவையும் எடுத்துன்னு வருவாரு, செய்வாரு. நிகழ்கால கர்மா. அதனாலதான் இந்த HR கதையை சொன்னேன்.
தேவையில்லாம உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒருத்தரை வேலையை விட்டு தூக்கிறாதீங்க. உங்களுக்கு பிடிக்கல, அவர் ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு கேஸ்ட், வேற ஏதோ ஒரு ஒரு ஸ்டேட்டு, வேற ஏதோ அவர் இந்த இந்த ஸ்டேட்டுக்காரரு அப்படிலாம் வந்து அவரை யாரையுமே வேலையை விட்டு எல்லாம் தூக்காதீங்க. அது கண்டிப்பா அது நம்மளுக்கே அது ரிட்டர்ன் வருங்க. நம்ம மற்றவங்களுக்கு என்ன கெடுதலை செய்தாலும், சின்ன கெடுதலை செய்தாலும் கண்டிப்பாக இந்த சனி பகவான் எல்லாம் கால்குலேட் ஆகினே இருக்கும். நம்ம தனியா ஒரு ரூம்ல வாழ்ந்துன்னு இருக்கோம், நம்ம வந்து தனியா பெட்ரூம்ல நம்ம தனியா இருக்கிறோம், நம்ம வந்து ஆள்ல தனியா இருக்கிறோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நம்ம கிட்ட பணம் இருக்குது, நம்ம கிட்ட அதிகாரம் இருக்குது, நம்ம கிட்ட ஒரு ஸ்டேட்டே இருக்குது, நம்ம கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், கொலை செய்யலாம், கற்பழிக்கலாம், எவனும் நம்மளை கேட்க மாட்டான், எவனும் நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டான் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுடைய அறியாமை. பூனை கண்ணு முடிச்சுன்னா உலகம் வந்து இருண்டு போயிடும்னு அது நினைச்சுக்குமா? அது நினைச்சுக்கும், ஆனா உலகம்லாம் இருண்டு போவாது. ரைட்டா? சோ மேல நம்மள ஒரு ஒரு செகண்டும் கடவுளும் பார்த்துன்னு இருக்காங்க, கிரகங்களும் பார்த்துன்னு இருக்காங்க, பஞ்சபூதங்கள் நம்ம பண்ற எல்லா வேலையும் நோட் பண்ணின்னு இருக்கிறாங்க, எவிடன்ஸா இருக்கிறாங்க. ரைட்டா? ஏதாவது ஒரு தப்பு சில காலங்கள் விடுவாங்க, நீ எந்த அளவுக்கு பண்றன்றத விடுவாங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த கோவில்ல நடந்த இந்த தப்புலாம் பார்த்துன்னே இருப்பாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அடி வந்து பெருசா இருக்குங்க. ரைட்டுங்களா? இந்த வக்ரசனி, இந்த சனி பகவானுடைய ஃபார்முலாவே அப்படிதான், அவருடைய டிசைனே அப்படிதான். பார்த்துன்னே இருப்பாரு, நல்லா ஆட விடுவாரு, திடீர்னு ஒரு டைம்ல வந்து பிரச்சனை ஆயிடும். சில பேருக்கு இந்த டைம்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். சில பேர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, இந்த பீரியட்ல திடீர்னு தெரிய வந்துடும். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த 4.5 மாசத்துல நடக்கும். ரைட்டுங்களா? இது மட்டும் மனிதர்களுக்கு மட்டும் நடக்காது, உலகத்திலயும் ஏகப்பட்ட மாற்றங்கள், நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்கும். இந்த 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 4.5 மாசத்துக்கு நம்ம ட்ரம்ப்புக்கு நேரம் சரியில்லை. ட்ரம்ப் வந்து எல்லா நாட்டோட விளையாடின்னு இருக்கிறாரு, அவருக்கும் இப்போ நேரம் சரியில்லை. அதையும் நீங்க பாப்பீங்க. ரைட்டுங்களா? சோ ஏகப்பட்ட மாற்றங்கள், சில பேருக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும், பெரிய ரிலீஃப் ஏற்படும். ஒரு ஒரு ஜாக்பாட் மாதிரி கூட சில பேருக்கு நடக்கும். சில பேருக்கு லாட்டரி அடிக்கும், சில பேருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படும், திடீர்னு வெளிநாட்டு சுற்றுலா போறது, திடீர்னு எங்கன்னா வெளில கிளம்புறது, இடமாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும், நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். பசங்க ஏதாவது பேப்பர்னா கிளியர் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுவும் நடக்கும், வேலை கிடைக்கும். சில பேருக்கு இப்படி நடக்கும். சில பேருக்கு ரொம்ப நல்லா வாழ்க்கை நல்லா போயின்னு இருந்தது, திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்ற மாதிரி அதுவும் நடக்கும். இந்த ஜாதகத்துல சனி பகவான் இருக்கிற பொசிஷனை பொறுத்து, உங்களுக்கு நீங்க இப்ப என்ன ராசின்ற பொசிஷனை பொறுத்து, பிளஸ் உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்ற பொசிஷனை பொறுத்து இது எல்லாமே மாறுபடும். சரிங்களா? ஆக மொத்தம் இந்த 4.5 மாசம் எல்லாருக்கும் பெரிய மாற்றம் மட்டும் இருக்கு, ஃபென்டாஸ்டிக்கான மாற்றம் இருக்குது. ஏகப்பட்ட பேர் ஒரு வாட்டியும் வக்ரசனி முடிஞ்ச பிறகு நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, சார் திடீர்னு பணம் வந்தது சார், திடீர்னு ஒரு நல்லது நடந்தது, திடீர்னு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டீங்கன்னா, திடீர்னு கோர்ட்டு கேஸ் வந்தது, இப்படியும் அப்படியே சமமா இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்களே வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற நபர்களுக்கும் நீங்க உங்களையும் நீங்க செக் பண்ணுங்க, இந்த 4.5 மாசத்துல என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஒரு சனி பகவான் எங்கேயோ இருக்கிற ஒரு பிளானட், அவரு வக்ரம் ஆவறதால சூரியன் அவரை புஷ் பண்றார். சூரியன் புஷ் பண்ணும் போது அவர் வக்ரகதி ஆவார். அந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவு மாற்றங்களை சந்திக்கிறோம்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வக்ர பயிற்சி பலன் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.